ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே தல டாஸ்க்ல யார் யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு உண்டான டாஸ்க் குடுத்துருக்காங்க. அதுல விளையாடி ரம்யா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த ப்ரோமோக்கு வந்த கமெண்ட்ஸ தான் இப்ப படிக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே தலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் கமெண்ட்ஸ் வரும்ன்னு பார்த்தா, இது கமெண்டே வேற மாரி இருக்கு பாருங்க. ஆதிரை உள்ள விட்டதுக்கு பதில் வனிதாக்காவ உள்ள விட்டிருக்கலாம். செம்ம சீனா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா வனிதாக்கா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. வனிதாக்கா உள்ள போயிருந்தா நல்லாருக்கும். வனிதாக்கா உள்ள போயிருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழ இருக்க கமெண்ட்ல ஆதிரைக்கு பதிலா பிரவீன ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. உண்மையாலேயே நானும் அப்படிதான் நெனச்சேன். பிரவீன் வந்து நல்ல பிளேயர். ஆனா பாதியிலேயே போயிட்டாரே அப்படின்ற மாதிரி நெனச்சுட்டு இருந்தேன். ஆதரைக்கு பதிலா பிரவீன விட்டிருந்தா எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கும். ஆனா இந்த டைம்ல விட்டதுக்கு காரணம் எஃப்ஜேவும், வியானாவும் வச்சு ஏதாவது கன்டென்ட் கிடைக்கும். 3 பேரையும் வச்சு தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த சீசன பொறுத்தவரைக்கும் எதுவும் அவ்வளவா கிடைக்கலன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம் வாங்க. இந்த கமெண்ட்ல விஜய் சேதுபதிக்கு ஒரு மொட்டை கடுதாசி. அன்பு கேங் தவறு செய்தால் ரெமோ விக்ரம் மாதிரி சாஃப்ட்டா கேட்குறீங்க கேள்விய. வம்பு கேங் தவறு செய்தால் அந்நியன் விக்ரம் மாதிரி ஆஷா கேள்வி கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி மொட்டை கடுதாசி சேதுபதி சாருக்கே நல்லா இருக்குல்ல இது. சரி விடுங்க. அது கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல விஜய் சேதுபதி சார் பார்வதிய வன்மம் என்று சொல்வதை நிறுத்த வேண்டும். ஒரு ஹோஸ்ட் அப்படி போட்டியாளர்கள சொல்லக்கூடாது. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆமா பார்வதிய நல்லா வச்சு செய்ற மாரி தான் இருக்கு. சரி அடுத்த கமெண்ட் படிப்போம் வாங்க. இந்த கமெண்ட்ல நான் ஆதிரை திரும்ப வரவேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டேன். எஃப்ஜே ஓவரா சீன் போட்டது எனக்கு ஞாபகத்துக்கு வந்து ஆதிரை மறுபடியும் வரவேண்டும் என்று நினைத்தேன். ஆதிரைக்கு ஆரம்பத்தில் ஓட்டு போட்டு இருக்கிறேன். இடையில் போடவில்லை. அவருடைய கேம் பிடிக்காமல். இனி அவருடைய கேம் சரியாக விளையாடினால் அவருக்கு மீண்டும் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி ஆதிரைக்கு ஓட்டு போட்டவங்கலாம் நடுவுல விட்டுட்டாங்களாம். இந்த எஃப்ஜி கூட சுத்திட்டு இருக்கிறதுனால. இதுக்கப்புறமாவது ஒழுங்கா விளையாடுனாங்கன்னா, நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போன்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்கலாம் ஓட்டு போடுவீங்களா? ஆதிரைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சரி நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? இந்த கமெண்ட்ல மக்கள் வேண்டாம் என்று ஆதிரையை வெளியே அனுப்பி எடுத்த பின் மறுபடியும் உள்ளே எதற்காக அனுப்ப வேண்டும்? இதற்கு பதில் அன்ஃபேர் எவிக்ஷன் ஆன பிரவீனே உள்ள வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஆனா கன்டென்ட் கிடைக்காதே. பிரவீன் வந்து அவருடைய கேம் தான் விளையாடுவாரு. இப்ப எஃப்ஜே வியானா கூட சுத்திட்டு இருக்காரு. இப்ப ஆதிரைக்கும் வந்து ஏதாவது கன்டென்ட் கிடைக்கும்ல. அதனால தான் அந்த மாரி இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி பார்க்கலாம் இவங்க எப்படி கேம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம ஒரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ப்ரோமோல பார்க்கலாம்.